இந்த குகை கோயில்ல 2 சுரங்க பாதை இருக்கு. ஒரு சுரங்க பாதை மூலியமா வாரணாசியில இருக்கக்கூடிய காசி வரைக்கும் போகும். இன்னொரு சுரங்க பாதை மூலியமா கர்நாடகா தும்கூர் ரோட்ல இருக்கக்கூடிய சிவகங்கை வரைக்கும் போகக்கூடியது. அது மட்டுமல்லாம ஒவ்வொரு வருடமும் கை திருநாளான பொங்கல் அன்று சூரியனோட வெளிச்சம் நேரடியாக இந்த குகை கோவில் கர்ப்பகுடியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வந்து சேரும். மற்றொரு விசேஷம், எல்லா கோவில்களிலும் பார்வதி தேவி சிவனோட இடது பக்கம் இருந்தா இந்த கோவில்ல மட்டும் சிவனோட வலது பக்கம் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இந்த கோவிலோட ஆச்சரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஆச்சரியங்கள் உண்டாக்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய கவிகங்காதரேஸ்வரர் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவின் ஐடி கேபிட்டல் என்று அழைக்கப்படும் பெங்களூருன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது பெங்களூரோட டிராபிக்னு சொல்லலாம், பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் அல்லாம பெங்களூர்ல ரொம்பவே பழமையான கோவில்கள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பல ஆண்டுகளுக்கு முன் பெங்களூர கல்யாண நகரி என்று சொல்லுவாங்க. கல்யாண நகரி என்றால் பழமையான கோவில்கள் இருக்கக்கூடிய இடம். அப்படியாப்பட்ட பழமையான கோவில்களில் ஒன்றான கவிகங்காதேஸ்வரர் கோவில்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் அல்லாம பெங்களூரை முதல்ல கண்டுபிடிச்சு கட்டின விஜயநகர அரசரான கெம்பே கவுடாவை இங்க நீங்க பார்க்கலாம். ஆச்சரியங்கள் உண்டாக்கும் கவிகங்காதரேஸ்வரர் கோவில் பெங்களூர்ல கெம்பேகவுடா நகரில் இருக்கு. 9th செஞ்சுரியில பெரிய மலையை உடைஞ்சுதான் இந்த கோவில்ல உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பான இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அக்னியின் சிலை. அக்னி சிலையை நீங்க பூஜை பண்ணா கந்திஷ்டிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு 2 வாசப்படிகள் இருக்கு. இந்த வழியா தான் அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு போவாங்க. இந்த வழியாத்தான் விஜயநகர அரசரான கெம்பே கவுடா இந்த கோவிலுக்கு போனாங்கன்னு நம்பப்படுது. இந்த கோவிலோட மற்றொரு வாசப்படி கிட்டதான் இப்ப நம்ம இருக்கோம். இந்த வழியாத்தான் பொதுமக்கள் இந்த கோவிலுக்கு செல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்ன வயசுல படித்த ஸ்கூல் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்ன வயசுல பெங்களூர்ல தங்கியிருந்த இடமும் இந்த ஏரியால தான் சொல்லுவாங்க. ரீசென்ட்லி கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க. இந்த ஸ்கூலை பத்தி ரஜினி அவர்கள் நிறைய இடத்துல பெருமையா பேசியிருக்காங்க. இந்த வழியாத்தான் பெரும்பாலும் பொதுமக்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலிருந்து மதியம் 12:30 வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலிருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். இந்த கோவிலுக்கு நாம 80 அடி கீழே இறங்கி தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதாவது 80 அடி பள்ளத்துல குகைக்குள்ள இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய மலையை உடைஞ்சுதான் இந்த கோவில்ல உருவாக்கி இருக்காங்க. இந்த கோவில்ல ரினோவேஷன் பண்ணி புதுப்பிச்சது 16th செஞ்சுரியில விஜயநகர அரசரான கெம்பே கவுடா ஒரு கல்லால் உருவாக்கப்பட்ட திரிசூலத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கல்லால் உருவாக்கப்பட்ட உடுக்கை. இந்த கோவில் ஏன் இவ்வளோ விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கை திருநாளான சங்கராந்தி அன்று சூரியனோட வெளிச்சம் 80 அடி பள்ளத்தில் இருக்கக்கூடிய கோவில் கர்ப்பகுடியில் இருக்கிற சிவலிங்கத்தை வந்து சேரும். வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த அதிசயம் நடக்கும். அந்த அதிசயத்தை பார்க்க ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த வழியா தான் நம்ம ஆக்சுவல் குகைக்குள்ள போக போறோம்.
இந்த கோவிலோட கர்ப்பகுடியை சுத்தும் போது நாம 2 சுரங்க பாதைகளை பார்க்கலாம். ஒரு சுரங்க பாதை மூலயமா வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி வரைக்கும் செல்லலாம். அந்த காலத்துல இந்த கோவில்ல இருக்க சிவனை பூஜை பண்ணிட்டு இந்த சுரங்க பாதை மூலயமா போய் காசில இருக்க சிவனை பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா சுரங்க பாதை மூலயமா போவது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ நம்ம நிக்கிற இடத்துல இருக்க சுரங்க பாதையோட ஹைட் ஜஸ்ட் 3 அடி தான் இருக்கும். போக போக சுரங்க பாதையோட ஹைட் ரொம்பவே கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இன்னும் சுரங்கப்பாதை மூலியமா நாம கர்நாடகா தும்கூர் ரோட்ல இருக்கக்கூடிய சிவகங்கை வரைக்கும் போகலாம். பட் ஆனா இப்போ 2 சுரங்கப்பாதையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில்ல கர்ப்பகுடியை சுத்தும் போது நம்ம அஷ்டலட்சுமிகளை பார்க்கலாம். 500 வருஷம் பழமையான இந்த கோவில் நிறைய ஆச்சரியங்கள் உண்டாக்கும். கார்த்திகை தீபம் மற்றும் சிவராத்திரி அன்று இந்த கோவில்ல விசேஷ பூஜைகள் நடக்கும். நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய இவ்வளோ பழமையான கோவில்ல நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க.